வெல்கம் டு அவர் சேனல். நான் வந்து இன்றைக்கி வெந்தய சாப்பாடு செய்ய போகிறேன். சிம்பிளாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. நல்லா உடம்புல இருக்க ஹீட்டெல்லாம் குறைக்கும். 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு நிறைய போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய சின்ன வெங்காயம், போட்டுக்கோங்க. அப்போதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், அதுக்கப்புறம் 2 வரமிளகாய், ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். இல்லை 2 தக்காளி போட்டுக்குங்க. தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், ஆப்ஷனல் தான். தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசி போட்டுடலாம். லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டுட்டு சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ விசில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். சுவையான வெந்தய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சுவையான வெந்தய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அது கூட புடலங்காய் ஃப்ரை பண்ணி சில்லி போட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.